ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைः தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌ கணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் எது சொன்னாலும் சரி பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவர்களும் கொஞ்சம் முன்கோபக்காரர்கள் தான். எதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரியாமல் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஆஹா நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தில், அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா துலா ராசி தான். சுவாதி நட்சத்திரத்துக்கு துலா ராசி மட்டும்தான், ஒரு ராசி தான் வரும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தோம் அப்படின்னாக்க சித்தகாடு அப்படின்ட்டு இங்கே சென்னையில் தான் இருக்கின்றது. சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூவிருந்தவல்லி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும், பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க. அந்த பூந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் அப்படிங்கிற போற வழியில பார்த்தோம் அப்படின்னா சித்தகாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த சித்தகாட்டுல தாத்ரீஸ்வரர் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கின்றார். இந்த சுவாமியை வணங்க வேண்டும். இந்த சுவாமியை அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வணங்கினார்கள். பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் மாசம் நமக்கு ஒரு நட்சத்திரம் வரும். நம்ம நட்சத்திரம் 27 நாள், மாசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா நம்ம நட்சத்திரம் வரும். நம்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வணங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு தனி சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நம்ம இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை தான் வரும். வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே. இந்த வாழ்க்கை இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நம்பி அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க அதோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை நினச்சிட்டே போனோம் அப்படின்னா நல்லபடியாக போகும்போது நம்ம எதாவது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு மனசில் பட்டா எதாவது கீழே விழுந்துருவோம். அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மனசில் நம்ம என்ன நினச்சின்னு புறப்படுறோமோ, இப்போ நம்ம சுவாமிகிட்ட இங்கேருந்து கிளம்பும்போது நல்லபடியாக போயிட்டு திரும்பி நல்லபடியாக வரணும்ப்பா அப்படின்னு அதே மாதிரி நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரும். போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு தடங்கலாகிடுமோ அப்படின்னு மனசில் ஏதாவது ஒன்று பட்டுதுன்னா ஏதாவது நடக்கும். அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை, நம்பிக்கை எல்லாமே நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான். நம்ம இதை நம்பி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த சித்தக்காடில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகாமையிலே பூந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் செல்லும் வழியில், அந்த வழியில் சித்தக்காடு அப்படின்னு, சித்தக்காடு அந்த ஊர் பேரே பார்த்தீங்கன்னா சித்தர்காடுன்னு தான் வருது. அதாவது சித்தர்கள்லாம் நிறைய வசிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு அது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த ஊர் பேரை வைத்து சொல்கின்றேன். அது சித்தர்கள்லாம் அங்கே நிறைய வசிச்சிருக்கலாம். அந்த சித்தர்காடு அப்படின்னு தான் சொல்லி வருது. அந்த சித்தக்காட்டிலே இருக்கக்கூடிய தாத்தீஸ்வரர் சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.